அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் மாலை வணக்கம். ஒரு சமூகத்தை ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவங்களோட வரலாறு அழிக்கணும். இந்த வரலாறு அழிக்கிற வேலைதான் நீட் எக்ஸாம். எப்படின்னா நீட் எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் தான். சிபிஎஸ்இ சிலபஸ் வட மாநிலங்களோட வரலாறு தான் அதிகமா பேசப்படுது, அதிகமா படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்காங்க. ஆனா நம்மளோட வரலாறு அதுக்கு குறிப்பே கிடையாது. நம்மளோட இனத்தை அழிக்கணும்னு ஒற்றை நோக்கத்துல கொண்டு வரப்பட்டதான் நீட் எக்ஸாம். நம்ம டாக்டர் ஆகவே கூடாது, மக்களுக்கு சேவை செய்ய கூடாது, அதிகமான அதாவது தரம் உயர்ந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தமிழரா இருக்கக்கூடாதுங்கிற ஒற்றை நோக்கத்துல உருவாக்கப்பட்டதுதான் நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாமுக்கு நீட் தேர்வுக்கு எதிராக நாம் தமிழர் உருவாக்க காலத்துல இருந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒவ்வொரு ஆண்டுமே கொஸ்டின் வந்து லீக் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் மட்டும் கிடையாது, எல்லா வருஷமுமே எக்ஸாமுக்கு முன்னாடி வசதி படைத்தவர்கள் பே பண்ணி கொஸ்டினை வாங்கிடுவாங்க. அவங்க மட்டும் பாஸ் ஆகி நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு ஃப்ரீயா கவர்மெண்டோட ஃப்ரீ கோட்டால படிக்க போயிடுறாங்க. நம்மள மாதிரி ஏழை குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த யாருமே அதுக்கு போக முடியல. காரணம் இந்த மாதிரி லீக்கேஜ் தான். இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு மாணவர்கள் அவங்களோட போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணுங்கிற ஒற்றை நோக்கத்துல கடிதடி நடத்துறாங்க. நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பெண் குழந்தை இறக்கவும் செஞ்சிருக்கு. இதெல்லாம் கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நாங்க ஜெயிக்கலாம், ஆனா எங்க பின்னாடி இருக்கவங்கள பாருங்க, எதிர்காலத்துக்காக போராடக்கூடியவர்கள் நாங்க தேர்தலுக்கானவர்கள் அல்ல, எங்களோட எதிர்காலத்துக்கானவர்கள், இனத்துக்கானவர்கள். எங்களோட வரலாறு மறைக்கப்படுது, எங்களோட வரலாறு பாதுகாக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்துல இங்க நாங்க கூடியிருக்கோம். நீட் எக்ஸாம் முற்றிலுமாக தடை செய்யப்படணும், அதுதான் எங்களோட ஒற்றை நோக்கம். இன்னைக்கு கொஸ்டின் லீக்கேஜுக்கு இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், ஆன்லைன்ல சரி பண்ணுவோம், அடுத்த தடவை வந்து கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் நடத்தலான்ற மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமாவும் பண்ண வச்சிருக்காங்க. நம்மளோட மாணவர்கள் போராடி வெற்றி பெற்றிருக்காங்க. மோடி அரசுல முத வெற்றி இதுதான், கொண்டாட வேண்டிய விஷயம் தான். ஆனா இது பத்தாது, இந்த நீட் எக்ஸாம் தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நாம் அனைவரும் கொண்டு போய் சேர்க்கணும். இனங்களின் கலவைதான் இந்தியா. பல இனங்கள் இங்க சேர்ந்து வாழ்றாங்க. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு அவங்களுக்கு கற்பிக்கப்படணும். அதை தடுக்கிற ஒற்றை நோக்கத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா இப்ப மருத்துவம் வந்துருச்சு, அடுத்து இன்ஜினியரிங்க்கு கொண்டு வருவாங்க. இதை தடுக்கிறதுக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடணும். இங்க இத்தனை பேர் போராடி இருக்கோம், நிறைய பேர் அவங்களோட வேலைகள் என்னன்னு பார்த்து போயிட்டு இருக்கீங்க. உங்களோட வேலைகள் மத்தியில நாங்க பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்காக தான் கத்திட்டு இருக்கோம், உங்களோட குழந்தைகளுக்காக தான் கத்திட்டு இருக்கோம், எதிர்கால சந்ததிக்காக பேசிட்டு இருக்கோம். நடக்கிறத நினைச்சு பாருங்க, சுற்றி இருக்கிறது என்ன நடக்குதுன்ற உற்று நோக்குங்க. அப்படின்னாதான் உங்களோட வாழ்க்கை மாறும். இல்லாட்டி அடிமையாகவே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இதை தடுக்கணும்னா நீங்க அனைவரும் கொஞ்சமாக புரிதலுக்கு வாங்க. நமக்கு தேவையானது என்னங்கிறத உற்று நோக்கி அதற்குதான வழியை வகுத்து நாமளே செல்ல வேண்டும். அப்போதுதான் நாம் ஜெயிக்க முடியும். நீட் எக்ஸாமை முற்றிலும் தடை செய்யும் வரை நாம் தமிழர் போராடி கொண்டேதான் இருக்கும். அதிகாரம் கிடைத்தால் நாங்கள் எளிதாக முடித்துவிட முடியும். ஆனால் அதிகாரத்திற்கு மக்கள் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. இனிமேலாக உதவி செய்வீர்கள் என்று நம்புறோம். உங்களுக்காக தான் போராடி இருக்கோம், உங்களோட குழந்தைகளுக்காக தான். சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்க வைக்கிறது நீங்க எல்லாரும் வசதி படைத்தவர்கள் அல்ல. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நீட் எக்ஸாமை தடுக்க முடியும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க.